வேரியபிள்ஸ் உலகிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று கணினிகள் உண்மையில் தகவல்களை எப்படி சேமிக்கின்றன அப்படிங்கறத நாம விளக்க போறோம். அப்போ வேரியபிள் என்றால் என்ன? அத ஒரு எளிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி கற்பனை செய்வதுதான் சிறந்த வழி. தகவல்களை பாதுகாப்பாக வைக்க இந்த பாக்ஸுக்குள் நீங்க போடலாம். மேலும் ரியல் வேர்ல்டுல பாக்ஸஸை நகர்த்துவது போல உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியறதுக்கு வெளியே ஒரு லேபிள் ஒட்ட வேண்டும். இங்க ஏஜ், ஒரு நேம் மற்றும் ஒரு ஸ்கோர் லேபிள்ஸ் ஒட்டப்பட்ட பாக்ஸஸை நம்ம கொண்டிருக்கிறோம். வேரியபிள்ஸை உண்மையிலேயே புரிஞ்சிட்ட ஒவ்வொரு வேரியபிளுக்கும் 3 குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். முதலாவதாக அதுக்கு ஒரு நேம் இருக்கு, அதுதான் நாம அதை அழைக்கும் விதம். இரண்டாவதாக அதுக்கு ஒரு டைப் இருக்கு, அது என்ன வகையான டேட்டா உள்ள பொருந்தும்னு நமக்கு சொல்லுது. மூன்றாவதாக அதற்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதுதான் பாக்ஸுக்குள்ள சேமிக்கப்படும் உண்மையான தகவல். இந்த உதாரணத்தை இன்னும் உன்னிப்பா பார்ப்போம். ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 15, நேம் ஏஜ், டைப் இன்டிஜர், ஏன்னா அது ஒரு முழு எண். அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற வேல்யூ 15. இப்போ கணினிகளை பத்தி ஒரு ரகசியம் இருக்கு, அவை 15 நாம பார்க்குற மாதிரி பார்க்காது. ஒரு கணினிக்கு எல்லாமே பைனரி, அது பூஜ்யங்களையும் ஒன்றுகளையும் மட்டுமே புரிந்து கொள்ளும். அது அந்த 15 எடுத்து மின் சுவிட்சுகளின் ஒரு வரிசையாக மாற்றும். அது மதிப்புகளை 8, 4, 2 மற்றும் 1 என கூட்டி 15 உருவாக்கும். ஆனால் இந்த தகவல் எங்க போகுது? அது உங்க கணினியுடன் மெமரிக்குள்ள இருக்கும். மெமரிய ஒரு பெரிய காலி ஸ்லாட்ஸின் கிரிட் மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணும்போது கணினி ஒரு காலி ஸ்லாட்டை கண்டுபிடிக்கும். அப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட அட்ரஸை ஒதுக்கீடு செய்யும். அதை பிறகு கண்டுபிடிக்க மற்றும் உங்க டேட்டாவை அங்கேயே சேமிக்கும். பைத்தான்ல நீங்க எப்போதும் பயன்படுத்தும் 3 பொதுவான வேரியபிள் டைப்ஸ் இருக்கு. முதலாவதாக நமக்கு இன்டீஜர்ஸ் இருக்கு. அவை 5, 0 மற்றும் 42 போன்ற முழு எண்கள். அடுத்து நீங்க ஹலோ போன்ற டெக்ஸ்டை சேமிக்க விரும்பினால் அதை நாம ஸ்ட்ரிங்னு அழைப்போம். இறுதியாக நீங்க 3.14 போன்ற டெசிமல்ஸை சேமிக்க வேண்டுமென்றால் அதை நாம ஃப்ளோட்னு அழைப்போம். இது ஆக்சுவல் பைத்தான் கோட்ல எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப சுத்தமாவும் எளிமையாவும் இருக்கும். நேம் ஒரு ஈக்குவல் சைன் மற்றும் வேல்யூ எழுதுவோம். ஏஜ் ஈக்குவல் டு 15, நேம் ஈக்குவல்ஸ் டு ஆலெக்ஸ், ஸ்கோர் ஈக்குவல்ஸ் டு 95.5. நாம கணினிக்கு இவற்றை பிரிண்ட் செய்யும்படியும் சொல்லலாம். பெரிய படத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வேரியபிள்ஸ் என்பவை தகவல்களை சேமிக்கும் கண்டெய்னர்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம், ஒரு டைப் மற்றும் ஒரு வேல்யூ இருக்கும். அவை உங்கள் கணினியுடன் மெமரியில் சேமிக்கப்படுது மற்றும் ஆழமாக கணினி அவற்றை பைனரி கோடாக பார்க்கும். அருமையான வேலை! இப்போ உங்களுக்கு வேரியபிள்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுது. அடுத்த வீடியோவில் நாம இந்த வேரியபிள்ஸை பயன்படுத்தி டீனோவுக்கு சில ஸ்மார்ட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்க போறோம். மகிழ்ச்சியுடன் கோடிங் செய்யுங்கள்.